மூன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் மூன்றாம் பருவத்திற்கான மூன்றாம் பாடம் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாடத்தலைப்பு உள்ளங்கையில் ஓர் உலகம். இங்கே ஒரு பாடலை கொடுத்துள்ளார்கள். அது என்ன பாடல் என்று நாம் பார்ப்போமா? உலகைச் சுற்றிக் காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் எண்ணும் முன்னே சொல்லிடுவேன், இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்கச் செய்திடுவேன், கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்பத் துணை புரிவேன், தகவல் களஞ்சியம் நான்தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே, உலகைச் சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி நான்தானே, என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை, எந்த பொருளின் செய்தியையும் எடுத்துத் தருவேன் ஒரு நொடியில், உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி, என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் என்று இந்த பாடலை அறிவியல் நோக்கோடு முழுமையாக கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கணினியை பற்றி முழுமையாக இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது. இதுல பல செய்திகளை சொல்றாங்க. உலகை சுற்றி காட்டிடுவேன், மகிழ்ச்சியை கொடுத்து விடுவேன். இது எதன் மூலமாக? விளையாட்டின் மூலமாக. கணக்குகளை அதிலே நாம் போடலாம், புத்தகங்களை அதிலே நாம் படிக்கலாம். இப்படி எல்லாவற்றிற்கும் மனித குலத்திற்கு துணை செய்யக்கூடியதுதான் இந்த கணினி. அதுதான் உள்ளங்கையில் ஓர் உலகம். இங்கே அதற்கான சொற்பொருள் கொடுத்திருக்காங்க. நாம அதை இப்போ பார்க்கலாம். சொற்பொருள்: தரணி. தரணி அப்படின்னா உலகம்னு அர்த்தம். சோர்வு அப்படின்னா களைப்பு என்று பொருள். ஏற்றம் என்றால் உயர்வு என்று பொருள். துணை புரிவேன் என்றால் உதவுவேன் என்று பொருள். தகவல் களஞ்சியம் அனைத்து விவரங்களையும் அடங்கிய ஒன்றைதான் நாம் தகவல் களஞ்சியம் என்று கூறுகிறோம். அறிந்து கொள்வோம் பகுதியில் நமக்கு தேவையான தகவல்களை, படங்களை சேமித்து வைக்க கணினி உதவுகிறது. பொது அறிவு, நடனம், ஓவியம், கைவேலைப்பாடு போன்ற பலவற்றையும் இணைய வழியில் கற்றுக்கொள்ள முடியும். பாடங்கள் தொடர்பான கூடுதல் தகவல்களை அறிய இணையத்தை பயன்படுத்த முடியும். உலகில் தொலைவில் இருக்கும் ஒருவரிடம் கணினி மூலம் அவர்களின் முகம் பார்த்து நேரிடையாக பேசிக்கொள்ள முடியும். போக்குவரத்து பயணச்சீட்டுகளை எளிதாக பதிவு செய்வதற்கு கணினி உதவுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய பெயர் என்ன? மின்னஞ்சல். இதனுடைய பெயர் என்ன? புலனம். இதனுடைய பெயர் என்ன? முகநூல். இந்த குறிகளை, இந்த அடையாளங்கள் இருந்தால் அதற்கு இந்த பெயர். இதை ஆங்கிலத்தில் மெயில் என்றும், இதை வாட்ஸ்அப் என்றும், இதை ஃபேஸ்புக் என்றும் அழைக்கிறார்கள். அடுத்ததாக பயிற்சி. ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஏற்றம் என்று சொன்னால் உயர்வு என்று பொருள். இரண்டாவது பார்க்கிறோம். என்று கூட்டல் இல்லை. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை. மூன்று, முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல். முன்னே அப்படின்னா பின்னே என்பதுதான் அதனுடைய எதிர்ச்சொல். நான்கு, வேறுபட்ட ஒன்று எது? மின்னஞ்சல், முகநூல், புலனம். இது மூன்றுமே இணையம் தொடர்பாக இயங்கக்கூடியது.
ஆனால் இங்கே கண்ணாடி என்பதுதான் இதிலே வேறுபட்ட ஒன்று. செயலிகளுக்கு பொருத்தமான படத்தினை இணைப்போம். மின்னஞ்சல் எது? இதுதான். புலனும் என்று சொன்னால் இது. முகநூல் என்று சொன்னால் இது. தொடர்புடைய சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம். இங்கே கொடுத்திருக்காங்க தண்ணீர், மீன், ஒற்றைக்கால், கொக்கு என்று கொடுத்து விட்டார்கள். அடுத்து நாம பார்க்கிறோம் இரவு, வானம், வட்டம். வட்டமாக இது இருக்கும், இரவில் இருக்கும், வானத்தில் இருக்கும், வட்டமா இருக்கும். அது என்னது? அது நிலவு. மீசை இருக்கும், பால் அதோடு தொடர்புடையது, மியாவ் அப்படின்னு சொல்லும். அது என்னது? அது பூனை. கிளை இருக்கும், நிழல் தரும், பழம் இருக்கும். அது என்னது? மரம். வீடு இருக்கு, கதவு இருக்கு, அதுக்கு பாதுகாப்பு. இந்த மூன்றுக்கும் தொடர்புடைய ஒன்று என்ன? பூட்டு. சமையலறை, பூட்டு, அம்மா. என்ன சொல்லலாம்? நம்ம வீடு என்று நாம் கூறலாம். கடலை பார்க்கிறோம். கடலுக்கு நம்ம என்ன எழுதலாம்? மீன், கப்பல், அலை, கடல். அறிந்து கொள்வோம். இங்க எளிய முறையில இலக்கணங்களை சொல்லித்தராங்க. இதுல என்னென்ன சொல்லித்தராங்க? உயர்திணை என்றால் என்ன, அஃறிணை என்றால் என்ன, இந்த இரண்டை தான் அவங்க சொல்லித்தராங்க. உயர்திணைன்னு சொன்னா என்ன, அஃறிணை என்றால் என்ன? இங்கே முதல்ல அதுக்கு பொருள் சொல்றாங்க. மனிதர்களை உயர்திணை என்று கூறுவர். மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு அவர்களை நாம உயர்திணை. உயர் அப்படின்னா மேலான, திணை அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் என்று பொருள். உயர்ந்த ஒழுக்கம் உடையது எது அப்படின்னு கேட்டா மனிதன். ஆகவே மனிதனை உயர்திணை. திணைன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். உயர்திணை பெயர்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கிற போது, மனிதர்களை குறிக்கும் அம்மா, அப்பா, அண்ணன், அத்தை, பெரியப்பா, மீனா, ரோசி, பாபு போன்ற பெயர்கள் உயர்திணை பெயர்கள் ஆகும். போன்ற பெயர்கள் உயர்திணை பெயர்கள் ஆகும். அஃறிணை என்றால், அஃறிணை என்றால் மனிதர் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றை அஃறிணை என்று கூறுவர். உயர்திணை என்றால் மனிதன், அஃறிணை என்று சொன்னால் மனிதர் அல்லாத உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றை அஃறிணை என்று கூறுவர். அஃறிணை பெயர்கள் எப்படி வரும்? பூனை, நாய், மாடு, ஆடு, நாற்காலி, மேசை, குடம், மின்விசிறி போன்ற பெயர்கள் அஃறிணை பெயர்கள் ஆகும். அஃறிணை என்று சொன்னால் அல்லாத திணை. அல்லாத திணை என்று சொன்னால் ஒழுக்கம் அல்லாதன என்று நாம் சொல்லலாம். உயர்திணைக்கு இங்கே வட்டமிடுவோம், அஃறிணைக்கு கட்டமிடுவோம். நீலா உயர்திணை, சரிதான். அத்தை அவர்களும் உயர்திணை, ஆகவே நம்ம வட்டம் எடுக்கிறோம். நாய்க்குட்டி அஃறிணை, அதை நம்ம கட்டமிட்டாச்சு. கன்று குட்டி அதுபோல் அதுவும் அஃறிணை, கட்டமிடுகிறோம். ஆடும் அஃறிணை, அதனால் அது கட்டமிடுகிறோம். இங்க பார்க்கிறோம். நீலா தன் அத்தை வீட்டிற்கு சென்றால் அவளை வரவேற்பது போல நாய்க்குட்டி துள்ளி கொண்டு வந்தது. கன்றுக்குட்டி, ஆடு இரண்டும் பேசிக்கொள்வது போல அருகருகே நின்றிருந்தன. செடியில் நிறைய பூக்கள் பூத்திருந்தன. கொய்யா மரம் பழுத்த பழங்களுடன் இருந்தது. மாமா,
வா நீலா என்று அவளை வரவேற்றார். இதில் பூக்கள் என்னது? பூக்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அக்ரிணை என்பதனால கட்டமிட வேண்டும். கொய்யாமரம், அதுவும் கட்டமிடணும், ஏன்னா அக்ரிணை. மாமா உயர்திணை, அதனால நம்ம என்ன பண்றோம்? இப்போ வட்டமிடணும். நீலா உயர்திணை, வட்டமிடுறோம். நீலா தன் அத்தை வீட்டில் மேலும் பார்த்த, வேற என்னெல்லாம் அவங்க பார்த்தா அப்படிங்கறத நீங்க குறிங்க அப்படின்னு சொல்றாங்க. காகம், அதுக்கப்புறம் வீடு, பிறகு மேகம், செருப்பு, மாடு. இத்துடன் இப்பாடம் நிறைவடைகிறது. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி.